வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திகேஷ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, எப்படி பைத்தானில் இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். இதுதான் இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டோட பிளாக் டயக்ராம். நம்ம கொடுக்குற வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃபோட ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக எல்ஸுக்கு போகாமல் எலிஃப் அந்த கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எலிஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷனும் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கோடிங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு கொடுக்குற நம்பரை நம்ம பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா இல்லை ஜீரோவா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நம்பரை இன்புட் வாங்கணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, நம்பருக்கு என்னன்னு நேம் வைக்கிறேன். அது நம்பர்னால அது இன்டீஜர் அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் இன்புட் அப்புறம் டபுள் கோட்ஸில் என்டர் எ நம்பர் அப்படின்னு கேட்குறேன். இதுதான் இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் இஃப் அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் கண்டிஷன் அப்புறம் கோலன் அப்புறம் இஃப் கண்டிஷனோட ஸ்டேட்மெண்ட்டு அப்புறம் எலிஃப் அப்புறம் கண்டிஷன் அப்புறம் கோலன் அப்புறம் எலிஃப் கண்டிஷனோட ஸ்டேட்மெண்ட்டு அப்புறம் எல்ஸ் அதோட ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே இஃப் அப்படின்னு போட்டுட்டு நான் கொடுக்குற கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன ஜீரோவோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே பாசிட்டிவ் நம்பர்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ n கிரேட்டர் தேன் 0 கோலன் வச்சுட்டு பிரிண்ட்டு அப்புறம் டபுள் கோட்ஸில் டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். அந்த நம்பரோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்காக n கம்மா அப்படின்னு போட்டுட்டு இஸ் எ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் வைக்க போகிறேன். எலிஃப் அப்படின்னு போட்டுட்டு இதுக்கு நம்ம கண்டிஷன் வைக்கணும். ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன் வைக்கிறேன்னா, n ஜீரோவோட கம்மியாக இருந்துச்சுன்னா n இஸ் லெஸ் தென் 0 அப்புறம் கோலன் வச்சுட்டு பிரிண்ட் எனக்கு என்னோட வேல்யூ அதாவது n கம்மா அப்படின்னு போட்டுட்டு டபுள் கோட்ஸில் இஸ் எ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு போடுறேன். இஸ் எ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எல்ஸ்ன்னு வச்சுட்டு கோலன் வச்சிடணும். இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்னா பிரிண்ட் அப்படின்னு போட்டுட்டு அதே மாதிரி என்னோட வேல்யூ காமிக்கிறேன். n கம்மா டபுள் கோட்ஸில் இஸ் எ 0 அப்படின்னு போட்டாச்சு. இஸ் 0 போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், என்டர் நம்பர் அப்படின்னு ஒரு இன்புட் கேட்குது. இங்கே என்ன கொடுக்க போகிறேன்னா 22 கொடுத்தாச்சு. பாருங்கள், 22 இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். இங்கே இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ 22 என்னோட கிரேட்டர் ஜீரோவோட கிரேட்டரு. ஸோ இங்கே இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் 3 ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே நான் -18 அப்படின்னு போடுறேன். பாருங்கள், -18 இஸ் அ நெகட்டிவ் நம்பர். இங்கே எலிஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அதாவது -18 ஜீரோவோட கம்மி. ஸோ இங்கே -18 இஸ் அ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அடுத்து இந்த ப்ரோக்ராம் 3 ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே 0 அப்படின்னு போடுறேன். அப்புறமேட்டு 0 இஸ் 0 அப்படின்னு வந்துருச்சு. இங்கே எல்ஸ் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. பாருங்கள், இஸ் 0. அவ்வளோதான். டைம் இந்த கண்டிஷன்ஸில் எப்படி ஆப்ட் ஆகுன்னு சொல்கிறேன். இங்கே இன்புட் 0ன்னு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனை பார்க்கும். அங்கே ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எலிஃப் கண்டிஷனுக்கு போகும். அங்கேயும் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக எல்ஸ் கண்டிஷனில் போயிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Karthikesh Robotics.